சோத்திரம் ஆண்டவரே, கிருபை மிரக்க நிறைந்த தேவனே, இந்த நாளே ஆண்டவரே உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய வல்லமைக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆளுக அதிகாரத்துக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் இருந்த முடிவரை ஆண்டவரே, தாராளி ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் தாராளைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துடைய திட்டங்களும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை இயேசுவே நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களை ஒவ்வொருவரையும் ரத்தத்துக்கு வல்லமைக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் தாமனை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேவன் தாமே ஆசீர்வதித்து வல்லமையின் அபிஷேகத்தினாலும் வல்லமையாலும் அபிஷேகத்தினாலும் இறப்பினின் நடத்தினில் வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியாய் கோடி கோடி சுதந்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜானி செய்த நன்மைகள் அவை Hallelujah.
Thank you, Jesus. நன்றி ஆண்டவர். எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த இடத்திலே என்னை பார்க்க வரவில்லை, யாரையும் நாங்கள் பார்க்க வரவில்லை, இயேசுவை நோக்கி நாங்கள் அவரை ஆராதிக்க இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அன்று எரிக்கோ மதில் எப்படி உடைந்தது என்று சொன்னால் 7 நாள் அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த இடத்திலே அவர்கள் அமைதியாக 7 தரம் சுத்தின போது தேவ மகிமை அந்த இடத்துல இருக்கு. நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல? எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறோம்? இந்த இடத்துல அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டுகளுடைய போகுது, தேவ ஆவியானவர் அசைவாடுகிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர போகிறோம். எனவே தேவனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் பாடப்பட தேவ தயவு எங்களை நிரப்பும். ஆமென். நாங்கள் இந்த இடத்துல தேவன் தந்த எல்லா ஆய்வுக்காகவும், தந்த குடும்பங்கள், பிள்ளைகள், தந்த எல்லா விதத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அதை நாங்கள் நன்றி பிதாவே நன்றி சொல்கிறோம். பாட்டுங்களும் அவனை ஆராதிக்கும் போது நீங்கள் எல்லோரும் கண்களை மூட தேவன் ஒவ்வொருத்தரையும் மூஞ்ச பார்த்து ஆராதிக்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிறோம், உங்களோட இருதயம். எனவே நாங்கள் சபையாக ஆண்டவரே, நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருப்பேன் ஆண்டவரே, அதை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தேவ வல்லமை இறங்க போகுது. ஆமென், ஆமென். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம்.
தேவனே உமக்கு நன்றி. சகல ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி. இன்று எத்தனையோ ஜனங்கள் அவரை துதிக்க கூடாத படிக்கு, இன்றைக்கு எவ்வளவு ஜனங்கள் அவரை துதிக்க கூடாத படிக்கு, எவ்வளவு நாடுகளிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சட்டங்கள் இருக்குது. நாம் தேவனை ஆராதிக்க இந்த இடத்திலே எவ்வளவு சுதந்திரமாக ஆராதிக்க எப்படி அந்த சட்டம் இருக்கும். பரலோகத்திலே அந்த ஆராதனை போல இந்த இடத்திலே ஆராதனை இயேசு மாற்றுவாரா? எல்லோரும் கைகளை தட்டி, எல்லோரும் சபையாளர்கள் இன்றைக்கு ஆராதனை அவர்கள் இன்றைக்கு செலுத்த முடியும். ஆமென், ஆமென். நான் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னோடு கூட இருந்த இயேசு என்னை அவர் காண்கிறவர். நான் தாகத்தால் தவிக்கும் போது அவர் என்னை காண்கிறவர். ஆமென். இந்த பாடலை பாடி இன்னுமாய் தேவனை ஆராதிக்க போறோம். தேவ மண்டமே இந்த இடத்திலே அசைவாடுகிறே நான் உணர்கிறேன். எத்தனை பேர் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தேவ ஆவியான இந்த இடத்துல இருக்கிறோம். நான் என் ஆவியை நான் உணர்கிறேன். ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலங்கும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலங்கும் போது என்னை கேட்பவரே.
இல்லாட்டி எப்படியும் போகும்போது எப்படி துடிப்போம், டான்ஸ் ஆடி சந்தோஷமா அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமா துடிப்போம். ஆமே அங்க வந்து அதைய பார்க்க வந்திருக்கோம். அப்பா வீட்டை வந்து எப்படி இருக்கும், நாங்கள் துடிக்கும் போது தேவ ஆவியான வல்லமை வரும். வசனம் சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்களாகும். நாங்கள் தேவனை விசுவாசிக்கிற சொந்தங்கள் அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறோம். மார்க்கு 16 சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாகும். நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல வியாதி மாறும். நாங்கள் துதிக்கும் போது இந்த இடத்துல சந்தோஷம் பெறும். வியாதிகள் மறையும், சந்தோஷம் பெறும். சாவுக்கு எதுவான எந்த ஒரு ஆகாரத்தை நாங்கள் பருகினாலும் அது எங்களை சேதப்படுத்தாது. ஆமே நீங்கள் மீண்டும் ஆவியானவரோடு திரும்ப ஒன்று நீங்கள் அப்படியே துதிங்க. நீங்க நான் கதைச்சாலும் நீங்க கண்களை மூடி தேவனை துதித்துக் கொண்டே இருக்கும். ஆமே இதான் இது எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறோம். தேவனை நாங்கள் என் நேரம் நீங்கள் துதிக்கிறோம். சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென். அவருடைய வாக்கியங்கள் அவருடைய துதிகள்ல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். நாங்கள் பாக்கியவான்கள். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Thank you Jesus. ஆவியானவரோட பாட்டு நாங்கள் பாட போறோம். சந்தோஷமாக எல்லோரும் ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. ஆமென். அப்படியே அந்த பாட்டு போக நீங்க கண்களை மூடி தேவனோடு நான் உங்களை கொண்டு இணைக்க போறேன். ஆமென். ஆவியானவரை உணர்த்துற யாருக்கு இந்த இடத்துல சமாதானம் இல்லையோ சமாதானம் வரும். ஆராதனை முடியும். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அது மறைந்து போகும். ஆமென். யாருக்கு வியாதி இருக்கோ அது மறையும். ஆமென். ஆமென். ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே
பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆவியான